கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானம். ரோமருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது. இந்த வசனம் ரொம்ப சிலேடியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஒரு மகிமை உள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியம். இது நம்ம சர்வசாதாரணமா இதை வாசித்துட்டு கடந்து போய்விடுகிறோம். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அருமையான தேவச்சனமே, whatever we vision with our natural eye. இந்த கண்களால ஸ்கோடா காரை பார்க்கறீங்க, ஒரு ஜெட் விமானம் பறக்கிறத பார்க்கறீங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு செலக்ஷனுக்கு ஒரு பெண் ஆணை பார்க்கிறா, ஆண் பெண்ணை பார்க்கிறா. திருமணத்துக்கு பின்பு உங்களுக்கு பிறக்கப்படுகிற குழந்தைய நீங்க பார்க்கிறீங்க. These all are the effect of our natural eye with the human sense. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயற்கையான கண்களும் நம்முடைய சிந்தைகளும் பார்க்கிறவைகள் இவைகள் என்று நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படித்தானே? இதை எடுத்தா இதை பலர் இதை பாட்டு புஸ்தகம்னு உங்களுக்கு தெரியும், அதனால இது பாட்டு புஸ்தகம் நீங்க சொல்லிடுவீங்க. என் பைபிள் எடுத்து காமிச்சா நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்ட் வச்சிருக்கிற பைபிள். ஏன்னா இதை போல பல பைபிளை நீங்க பார்த்துருக்கீங்க, என்கிட்ட இருக்கிறதையும் பார்த்துக்கிறீங்க. இங்கே வேதம் ஒரு கேள்வியை சரியாய் நமக்கு கேட்கிறது. உன் கண்களால் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஊர்ஜிதமாக நம்ம கண் என்ன சொல்றது? அந்த பொருள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு அது எடுத்துரைக்கிறது. இங்கே பவுல் மிக அழகாக ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில், மிக புத்திசாலிகள் ரோமன்ஸ், ஆட்சியாளர்கள், நல்ல பவர்ஃபுல் பர்சன்ஸ். சோ அவங்களை ரட்சிப்புல கொண்டு வரணும்னா அவனை குறித்ததான சாட்சி சொல்றார். நீங்க வெரி பவர்ஃபுல் பர்சன் நீங்க, அதனாலதான் அவர் சொல்றாரு அப்படி அவங்கள்ட்ட. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. எவ்வளவு கான்ட்ராக்டா இருக்குது, எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா நம்ம ஒரு பொருளை பார்த்து சொல்ற நீ. தேவனுடைய ரட்சிப்பை, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்றார், தம்பி நீ சிலுவையில் அறையப்பட்டது இயேசுவ உங்களுக்கு தெரியல, ரோம பேரரசு தான் அதை செய்தது, அது ரட்சிப்பா? அவங்களுக்கு ஒன்றும் புரியல. 3ஆம் நாள் உயிர்த்தது அவங்களுக்கு தெரியும், பார்த்தாங்க இல்லையா? ஜீசஸ் அவங்களுடைய உலாவி கொண்டிருந்தாரு, பார்த்தாங்க இல்லையா? இப்ப சொல்றாரு, நீ இதெல்லாம் பார்த்திய உன்னுடைய ஐஸால இது ரட்சிப்பு கிடையாது. அப்போ ரோமன்ஸுக்கு ஒரு தூண்டுதல் ஒரு ஏற்படுகிறது. என்ன தூண்டுதல்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். இப்ப இவங்களுக்கு சொல்றாரு, உன் கண்களால் எதை டிபெண்டன்ஸா பாக்குறியோ அதை சொல்லுகிற நீ. அன்னைக்கு வேதாகம் கிடையாது எல்லார் கையிலும், இன்னைக்கு உங்க கையில இருக்கு, என் கையில இருக்கு. இன்னும் அநேகருக்கு உரிமையாகும்படி கடைகள்ல யாரு காசு கொடுத்து வாங்குறவங்களோ அந்த பைபிள், அவங்க பைபிள் மேல என்ன எழுதுறான்? அவன் பேர் எழுதுறான். இதுதான் நீங்க பலர் உங்க பேர் எழுதியிருப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 24 வருஷம் ஆகுது, இன்னும் என் பைபிள்ல என் பேர் எழுதல. ஆனா கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க அவங்க பைபிள்ல பேர் எழுதிங்களா? பாஸ்டர் நீங்க எழுதிங்களா? சரி, பேர் எழுதப்பட்டிருக்கு. Who I am in the Bible.
நான் யார் என்பதை வேதத்தின் ரீதியாக நாம பார்த்திருக்கிறோமா? ஒருவர் கூட பார்த்ததில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், when this physical eyes defines something for your faith, இந்த பார்க்கக்கூடிய கண்கள் அந்த பொருள் ஃபெய்த்ல, இது கர்ச்சிப் நான் சொல்லிட்டு கர்ச்சிப் தான், மாற்றமே இல்லை. என் நம்பிக்கை இதை கர்ச்சிப்பாகவே நான் பார்த்து முடிச்சிட்டேன். சரி, காணப்படுகிறவைகள் அது ரட்சிப்புக்குரியதா? கிடையாது. அது கேட்கப்படணும். The word we have to hear in our sense. நீ பார்த்த சிலுவையின் மரணத்தை, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை பார்த்த, it is natural ஐனுடைய witness. ஆனா வார்த்தையினாலே எங்க பழைய ஏற்பாட்டுல எங்க அவரை குறித்து தீர்க்க தரிசனம், எங்க தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆதாரத்தை, வார்த்தையை காதுல கேட்டு இது நடத்தப்படுவது இவர்தான் கிரைஸ்ட். ஒருவேளை நீங்க 2000 வருஷத்துக்கு முன்பாக இருக்கிறீங்க, அன்னைக்கு நீங்க கிறிஸ்துவ நம்பி இருப்பீங்களா? அன்னைய டேட்ல நம்பி இருப்பீங்களா? ரோம பேரரசோட சேர்ந்து அவரை கொலை செய்தவங்க யாரு? யூதர்கள் தான் போய் பிடிச்சிட்டு வராங்க அவங்களே. ஏன்னா ரோம பேரரசுல அவங்க சிப்பாய்களா வேலை செய்யிட்டு இருக்காங்க. ரோம பேரரசு சொல்றது, இந்த சிப்பாய்கள் போய் என்ன செய்யறாங்க? ஜீசஸ பிடிச்சிட்டு வந்தாங்க. தேவச்சனமே, இப்போ கிரைஸ்ட் உருவாக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்னைக்கு வார்த்தைகளினாலே வேதாகம ரீதியாக it confines, it proposes that Jesus is the Christ. இன்னைக்கு வேதாகம் தன்னுடைய வார்த்தையின் ஆதாரங்களை கொண்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டுக்கு முன்பாக நகர்ந்த நிகழ்வுகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதாகம் ஆராய்ச்சிகளையும் நீங்க பார்க்கல, கேட்கிறீங்க. செய்தது இதுவாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து மரித்ததை நீங்க பாத்தீங்களா? No, by hearing, through a guarantee. guaranteedல பார்த்தனா guaranteed இருக்கு. டீட்னா பத்திரம். ஒரு வேதாகமத்தை ஒரு கேரண்டியான ஒரு டீடாய் வைத்திருக்கபடினால் பிரசங்கங்கள், வார்த்தைகள், வேதாகமத்தை நீங்க உள்ள இன்டர்லைன் பண்ணும்போது என்ன இன்டர்லைன் பண்றீங்க? நீங்க கேட்டது அது வேதாகமத்தில் இருக்குதா? இப்ப 8:24 எடுத்த உடனே யாராவது குமுதங்கள் கண்டு எடுத்து வாசித்து பாத்தீங்களா? கை எங்க போகுது? பைபிளுக்கு போகுது. அதே பைபிள் பக்கத்துல பாட்டு புஸ்தகம் வச்சிருக்குது, கை பாட்டு புஸ்தகத்துக்கு போகுதா? இல்ல. இந்த வேர்டு எங்க இருக்கு? ரோமராம் எழுதப்பட்ட அந்த நிருபத்தை எடுத்து 24ஆம் வசனத்துக்கு நேராக உங்க கண் போகுது. இப்ப நான் சொன்னது உங்க காது கேட்குது. So natural eye அல்ல, the word which you hear. எந்த வார்த்தை உங்கள் செவிகளிலே போகுதோ it becomes a sensible reaction. ரோமர் 8:24 இந்த மாதிரி நீங்க வகையெடுத்து பிரிச்சு பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கீங்களா? never. ஏனென்றால் நம்ம சென்ஸ் உலக வாழ்க்கையிலே போய் 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 கண் பார்ப்பதை நிஜம் என்றும் நியாயம் என்றும் நீதி என்றும் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. But the world, வார்த்தையும் உலகமும் தேவனை சார்ந்து இருக்குமானால் இந்த வார்த்தையை நீ சத்தமிட்டு விசுவாசித்து வாசிக்கிற பொழுது அது காதுகள்ல உள்ள போகுது. You go beyond centuries. நீங்க 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக போறீங்க, அதையும் தாண்டி போறீங்க. தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறீங்க, ஆதாம் வரைக்கும் போய் நிற்கிறீங்க. ஆதாமுக்கு முன்பாக தேவன் இருந்தது உண்டா என்பதை ஆராய்ந்து இந்த ஒரு வேத விசுவாசம். ஹல்லேலூயா. சேவை ஜனமே, we are not ordinary persons. நாம் சாதாரணவர்கள், சாமானியவர்கள் அல்ல. Hear the word of God. Determine through Bible what it is. காதுகளினாலே கேட்கப்படுகிற வார்த்தை ஆராயப்படுவதற்கு வேதாகம ரீதியிலே கடந்து செல்லுகிறவன் யாரோ, இந்த கண்கள் அல்ல, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எவன் ஒருவனுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ
அவனுக்கு இம்மையிலே மறுமையின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். Because this word is not for the world, this word is from the holy heaven. எங்கிருந்து வருது? வரத்திலிருந்து வருகிறதுனால இந்த வரத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் the spiritual benefits. எந்த ஒரு லாபத்துக்காக வாழ்க்கை வாழ்றோம், அந்த மகிமையான ஆவிக்குரிய லாபங்களை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.